அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்த பதிவில் குரூப் 2 2A மெயின்ஸ் மற்றும் குரூப் 1 மெயின்ஸ் ஆகிய மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு புத்தகத்துடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம மெயின்ஸ் சிலபஸ் அப்படின்றது எதை எடுத்து பார்த்தாலும் சரி, குரூப் 1 சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, குரூப் 2 சிலபஸ் பார்த்தாலும் சரி, குரூப் 2A சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, மூணுத்துக்கும் தனித்தனி மெயின் சிலபஸ். அந்த மூணுலையுமே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்றது தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது. ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்போ நம்மளால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும். ஆனால் மெயின்ஸில் அப்படி கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல 15 கொஸ்டின், போன வருஷம் 15 கொஸ்டின் அப்படி சொல்லி இருந்தது. இந்த தடவை 20 கொஸ்டின் அப்படின்றத அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 20 கொஸ்டின் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த டாபிக் படிக்கிறதுக்கான ஒரு புத்தகம் தான் சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இதுதான் நமக்கு சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ் உடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான புத்தகம். இது முதல் எடிஷன் அக்டோபர் 2024 போட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் நடந்த மெயின்ஸுக்கு இந்த புத்தகங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வரக்கூடிய தேர்வுக்கும் இது பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விதத்தில் செகண்ட் எடிஷன் போட்டிருந்தாங்க, நம்ம வாங்கியிருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் இளையராஜா கண்ணன் சார் தான் போட்டிருக்காங்க. சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ் உடைய ஒரு படைப்பு. இதில் உங்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்கள். கண்டென்ட்டை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். எடிஷன் சொல்லி பார்க்குறப்ப முதல் எடிஷன் நம்ம பார்த்தோம் அக்டோபர் 2024, செகண்ட் எடிஷன் மே 2025. விலை 669 ரூபா போட்டிருக்காங்க. கொரியர் சார்ஜஸ் அப்படின்றது கிடையாது. சஞ்சீவன் பப்ளிகேஷன்ஸ் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இதில் புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சாம்பிள் பேஜஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறோம், நீங்கள் எடுத்து பாருங்கள். இதில் புத்தகத்தில் கண்டென்ட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி சிலபஸை எக்ஸாமுக்கு கவர் பண்ணுறது, எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம உங்களுக்கு பின்னாடி பார்ப்போம். ஸோ புத்தகத்தினுடைய பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், டபுள் கலர் பிரிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஓஎம்ஆர் ஆர் சிபிடி இந்த பேசிஸில் எழுதுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாயிண்ட்டாக உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு டூ மெயின்ஸோ 1 மெயின்ஸோ நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக நம்ம எழுதுறதுக்கு ஒரு என்ன விஷயம் நம்ம கொடுக்கணுமோ அதுக்கானது பாயிண்ட்டாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பிரிண்டிங் அப்படின்றது டபுள் கலர் பிரிண்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பேப்பர் குவாலிட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மீடியமான குவாலிட்டிலே கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு நம்ம பின்னாடி வரக்கூடிய இதில் பார்ப்போம். புத்தகத்தினுடைய பிரிண்டிங் அப்படின்றது இப்படி தான் இருக்குது. லாஸ்ட் எடிஷனில் வந்ததில் கூட இந்த டயக்ராம்ஸில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் இதில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது குரூப் 2 2A மெயின்ஸுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு தமிழில் ஒரு புத்தகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த புத்தகமாக மட்டும்தான் இருக்கும். 2A சிலபஸை மென்ஷன் பண்ணி நமக்கு எடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த புத்தகம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ஒரு புத்தகம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு லாஸ்ட் மெயின்ஸுக்கு நம்ம படிச்சிருந்ததுனால. ஸோ இது லான்ச் பண்ண இன்னொரு ஆர்வம் இந்த புத்தகத்தில் எப்படி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக. ஸோ இந்த புத்தகத்தினுடைய பேப்பர்ஸ் அப்படின்றது இதுதான், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்படின்றது இதுதான். உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்றது வந்துட்டாங்க, பழையமைப்பு பாதுகாப்பு, நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த புத்தகம் அப்படின்றது முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த புத்தகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்துடைய அவுட்லுக் அப்படின்றது இப்படி தான் இருக்குது. இவங்களை இந்த புத்தகம் வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் இந்த புத்தகத்தை பற்றி. ஸோ இந்த புத்தகத்தில் உள்ள எப்படிலாம் இருக்குது, கண்டென்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு கவர் ஆகும் அப்படின்றத பற்றி இனிமேல் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த புத்தகத்துடைய அவுட்லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்துருப்பீங்க. புக்குடைய பேப்பர் குவாலிட்டி, உங்களுக்கு கண்டென்ட்டு, பிரிண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றத சொன்னோம். ஸோ உள்ள உங்களுக்கு எப்படி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த அவங்களுடைய சாம்பிள் பேஜஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துடைய ஆத்தர் இளையராஜா கண்ணன் சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இவங்களுடைய சஞ்சீவன் பப்ளிகேஷன் அப்படின்றது இவங்களுடைய பப்ளிகேஷன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியரை பற்றி பார்க்குறப்போ நமக்கு இந்து தமிழ் திசை நாளிதழுடைய 2023 இந்து தமிழ் திசை பேப்பர்கள் இல்லையா, அவங்களுடைய 2023ஆம் ஆண்டில் வழங்கிய சீர்மிகு பொறியாளர் அப்படின்ற ஒரு விருது பெற்ற சிறப்புக்குரியவர். இது மட்டும் இல்லாமல் போஸ் அறிவியல் கழகம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த போஸ் அறிவியல் கழகத்துடைய ஏபிஜே அப்துல் கலாம் விருதையும் பெற்றவர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 2018 சஞ்சீவன் ரிசர்ச் பார்க் அப்படின்ற ஒரு கல்விசார் அமைப்பை தொடங்கி அது மூலமாக பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ சாரை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இதெல்லாம். இந்து
தமிழ் திசையுடைய சீர்மிகு பொறியாளர் விருது, போஸ் அறிவியல் கழகத்துடைய ஏபிஜே அப்துல் கலாம் விருது, இந்த விருதெல்லாம் வாங்கின ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவங்களுடைய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்துடைய சிலபஸ் இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா குரூப் 2A மெயின் சிலபஸ். அப்போ குரூப் 2A மெயின் சிலபஸில் உங்களுக்கு என்ன ஆர்டரில் இருக்குமோ, என்ன டாபிக்ஸ் என்ன பாயிண்ட்ல உங்களுக்கு இருக்குமோ அது எல்லாமே அதே வரிசையில் இருக்கும் குரூப் 2A மெயின் சிலபஸ் ஓரியன்டட்ல. அப்போ இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குரூப் 2 சிலபஸ்லையும் இருக்குது, குரூப் 2 மெயின் சிலபஸ்லையும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குரூப் 1 மெயின் சிலபஸ்லையும் இருக்குது. பட் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த சிலபஸுடைய பேஸ், இந்த இண்டெக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா குரூப் 2A மெயின் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆயிருக்காது, எல்லா விஷயங்களும் ஏற்கனவே இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது செகண்ட் எடிஷன் அப்படின்றது, ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கும் செகண்ட் எடிஷனுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதில் உங்களுக்கு அக்டோபர் 2024 வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு 2025 ஏப்ரல் மாதம் வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ரிவ்யூ புத்தகத்திலே சொல்லியிருப்போம். அப்போ ஒரு அணு ஆற்றல், இப்போ அணுக்கரு இயற்பியல் மற்றும் அணு ஆற்றல் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு பேசிக்ல இருந்து ஒரு பேசிக் நாலேஜை கொடுத்து ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டாபிக்லையும் என்ன கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அரசுடைய முன்முயற்சிகள், திட்டங்கள், கொள்கைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோபோட்டிக்ஸில் உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள், அரசு என்ன பண்ணியிருக்காங்க, திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அதே போல் நானோ தொழில்நுட்பத்தை முன்முயற்சிகள், திட்டங்கள், கொள்கைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு டாப்பிக்லையும் உங்களுக்கு குரூப் 2A மெயின் சிலபஸில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள், அண்மை கால நிகழ்வுகள் அப்படின்றது உங்களுக்கு 2025 ஏப்ரல் வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதனுடைய சிறப்பம்சம் அப்படி சொல்லி பார்க்குறப்ப இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது, அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுக்கு நமக்கு 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது இந்த புத்தகத்தில் நம்மளால படிக்க முடியும். மொத்தத்துக்கு ஒரு 100 பக்கம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்கும், நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்றது ரொம்ப பேசிக்ஸான விஷயங்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடியதில் இந்த சாப்டர், இந்த யூனிட் 12 அப்படின்ற ஒரு புது சாப்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த முக்கிய தலைப்புகள் அப்படின்றது, அதாவது முக்கியமான டெக்னாலஜிஸ் இப்போ நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும் கேட்குறாங்க, உங்களுக்கு ஒன்லைன் டைப்லையும் சிபிடி குரூப் 2A டைப்லையும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த புக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் டிஸ்கிரிப்டிவும் எழுத முடியும், சிங்கிள் லைன் கேட்கக்கூடிய ஒரு OMR பேஸ் கொஸ்டின்லையும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம். இதுதான் இண்டெக்ஸ் பேஜஸ் அப்படின்றது. உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 2A சிலபஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் குரூப் 2 சிலபஸ்லையும், குரூப் 2 மெயின் சிலபஸ்லையும் இருக்குது, குரூப் 1 மெயின் சிலபஸ்லையும் இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கும் செகண்ட் எடிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்போ முந்தைய வருடத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் எக்ஸாம்ல இருந்து, முந்தைய வருஷம் 2024 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா, அதற்கான மெயின்ஸ் அப்படின்றது 2025 நடந்துச்சு. இந்த 2025 நடந்த எக்ஸாம்ல இந்த புத்தகத்துல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தகத்துல இருந்து மட்டும் மொத்தம் 11 கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்றது ஒரு உண்மை. இந்த புத்தகத்துல 11 கேள்விகள் லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதுல உங்களுக்கு 9 கொஸ்டின் டைரக்டா கேட்டிருந்தாங்க, 2 கொஸ்டின் இன்டைரக்டா கேட்டிருந்தாங்க. அந்த விஷயத்தை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் உங்களால போட முடியும் அப்படின்றது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 9 கொஸ்டின் டைரக்டா கேட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்தா போலாம ஓப்பன் கொஸ்டின், ஸ்டேட் ஒன்லைனர் கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு 9 கொஸ்டின். ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போயிருந்தவங்களால ஒரு 11 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம செகண்ட் எடிஷனும் ஆகிறதும். இதான் இந்த புத்தகத்தோட இண்டெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்துக்கான இங்கிலீஷ் மீடியம் அவைலபிலிட்டி அப்படின்றது இல்லை. ஆனால் இந்த முறை குரூப் 2A உங்களுக்கு தமிழ் மீடியம் போட்டுட்டாங்க, உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்க்கான புக்கும் கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன இங்கிலீஷ் மீடியம் எப்போ அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்றத பொறுத்து அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். கூடிய விரைவில் இன்னொரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் அவைலபிள் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும். வேகன்சி கம்மி, அதெல்லாம் அடுத்த விஷயம். எப்படி பார்த்தாலும் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே படித்த விஷயம். குரூப் 4 படிச்சுட்டு அப்படியே அதே ஸ்பீடில் வந்திருக்கும். ப்ரிலிம்ஸ் அப்படின்றது நம்மளால் நல்லா கிளியர் பண்ண முடியும். ஸோ
டெய்லி இப்போலேருந்தே நல்லா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க மெயின்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் வந்து யாருமே ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த புத்தகத்தை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புத்தகமும் சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு கையில் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய விலை அப்படின்றது ₹669 சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணுறாங்க. மொத்தம் உங்களுக்கு 12 பார்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த புத்தகத்தினுடைய இந்த சாம்பிள் பேஜஸ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அப்போ ரோபோட்டிக்ஸ்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு இயந்திர பொறியியல், மின்னணு பொறியியல், கணினி பொறியியல், அறிவியல் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த கற்றல் பிரிவு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு இந்த மாதிரி பாயிண்டாக கொடுக்குறப்போ எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நம்ம ஒரு எக்ஸாமே எழுதுறோம்னா ஒரு ப்ரொஃபஸர் அந்த பேப்பரை திருத்துறப்போ நம்மள்ட்ட அவங்க இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்படி ஒரு பாயிண்டாக நம்ம கொடுத்துருக்கோம், சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த புத்தகம் அப்படின்றது போட்டிருக்காங்க. இதுதான் இந்த புத்தகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். மோஸ்ட்லி எல்லா விஷயமே நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள் பற்றி பேசிட்டோம். லாஸ்ட் டைம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். பேப்பர் குவாலிட்டி பற்றி சொல்லியாச்சு, பிரிண்டிங் குவாலிட்டி பற்றி சொல்லியாச்சு, எல்லா விஷயங்களுமே நம்ம சொல்லியாச்சு. வேறு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன். அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷ் மீடியம் புத்தகம் அப்படின்றது கூடிய விரைவில் வந்துடும். தமிழ் மீடியம் ரெடியாக இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவைலபிலிட்டி வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ இந்த புத்தகத்தை ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கையில் கிடச்சிரும் அப்படின்றது ஒரு உண்மை. ஓகேங்களா? கூடிய விரைவில் உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கு இவங்க இன்னும் ஒரு சில புத்தகங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம கையில் இந்த புத்தகம் அப்படின்றது இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்காமல் ப்ரிலிம்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மைண்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. எல்லாரும் மெயின்ஸுக்கும் இப்போலேருந்தே கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸை கவர் பண்ணி வைங்க அப்படின்றது நம்முடைய பாயிண்டாக இருக்குது. அதுக்காக இந்த புத்தகம் உங்களுக்காக எடுத்து இப்போயே ரிவ்யூக்காக போட்டிருக்கோம். நல்லா படிங்க, வெற்றி அப்படின்றது நிச்சயம். நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.